இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த ஒரு கொஞ்ச மாசத்துலயே பேசவும் ஆரம்பிச்சிருது. உடனே அவனை குடுன்னு தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு, என்னடா கண்ணு இது அப்படின்னு கேட்குறாங்க. அவனை ஆப்பிள் அப்படின்னு சைகை மூலமா எடுத்து காட்டுறான். சே, என் பையனுக்கு எல்லாம் தெரியுதுடா அப்படின்னு ஒரு பெரிய புக்கா எடுத்து வச்சு, இந்த பென்சில் எழுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அந்த பையனால அந்த பென்சிலை பிடிக்க கூட முடியல. உடனே அவனோட கையை பார்த்து சொடக்குன்னு ஒரே உடைச்சு ஒரு மிஷினால ஆன கையை போட்டு விடுறாங்க. செகண்டே அந்த கையும் கடன்னு எழுத ஆரம்பிச்சிருது. அவங்க அம்மா பார்த்து அந்த பையன் கதறான், அம்மா என்னால முடியலமா போதும் அப்படின்னு. ஆனா அடுத்த நிமிஷமே அவனோட தலையும் உடைச்சு ஒரு பொட்டிக்குள்ள போட்டு பேக் பண்ணிட்டு அவன் தலை மேல ஒரு மிஷின் ஆட்ட வச்சு விட்டுறாங்க. அவனோட தலைக்கு பதிலா பல வருஷம் கழிச்சு அந்த பையனை காட்டுறாங்க. இன்னும் அந்த பையன் எழுதிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா அவனை மிஷினாவே மாத்திட்டாங்க. அவனோட வாழ்க்கையில விளையாட்டு அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அவனும் அவங்க அம்மா கிட்ட ஜாலியா பேசணும், சிரிக்கணும், விளையாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறான். பட் அதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடைக்கல. உங்க லைஃப்ல இந்த மாதிரி உங்க பையனை படிடா லூசு பையலே அப்படின்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மின் மிக்ஸ் சந்திப்போம். டாடா, பை.